அந்த இடத்திலே வந்து நின்று கொண்டு அவருடைய கருத்து எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், தன்னை இராணுவம் துப்பாக்கியால் தாக்கியதாகவும் அங்கே நின்றவர்களை அடித்து விரட்டியதாகவும் தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வண்ணம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றும் ஒரு காணொளியை அவர் விட்டிருக்கின்றார். இந்த காணொளியானது தமிழ் மக்கள் மத்தியிலே, இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி இருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த நிகழ்வுகளை செய்வதற்காக அனுமதித்துவிட்டு பின்புறமாக இருந்து இவ்வாறான வேலைகளை செய்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் இன்று வாழக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த நிகழ்வை செய்த அந்த ஜெராட் என்பவர் உண்மையிலே இந்த எங்களுடைய அரசாங்கத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும், இந்த மாவீரர் தினங்களுடைய நிகழ்வுகளை அசம்பந்த நிலைக்கும் ஒரு அசௌகரியத்துக்கும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு எதிர் கட்சிகளினதோ அல்லது மாற்று குழுக்களினதோ அல்லது இந்த நாட்டினுடைய சமாதானத்தை குழப்புகின்ற குழுக்களினுடைய ஆதரவோடு தான் இந்த நிகழ்வை செய்தாரோ என்று அச்சம் தோன்றுகிறது. ஆகவே அன்பான எண்ணினிய உறவு மக்களே, இவ்வாறான இந்த எங்களுடைய இடங்களிலே இருக்கின்ற சமாதானமான சுமூகமான நிலைகளை சீர்குலைக்கின்ற வேலைகளை செய்பவர்கள் எங்களோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இனங்கண்டு அவர்களை இவ்வாறான செயல்பாடுகளிலிருந்து ஒதுக்கி வைப்பதனூடாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு தருகின்ற நல்ல சௌகரியமான இந்த சூழ்நிலையை நாங்கள் சௌகரியமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே இருந்து நீங்கள் விழிப்புணர்வுடன் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இவ்வாறானவர்கள் எங்களோடு இருந்து எங்களுடைய சுகங்களை, எங்களுடைய சந்தோஷங்களை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு தங்களுடைய செயல்பாடுகளை எங்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த இடத்திலே எண்ணினிய உறவுகளே, நீங்கள் ஒரு கணம் இவர்களை போன்றவர்களினுடைய செயல்பாடுகளை சிந்தித்தவர்களாக இந்த வாரத்தினுடைய முழு நிகழ்வுகளையும் மிக செவ்வனே சந்தோஷமாக நீங்கள் செய்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. ஆகவே அந்த அனுமதியை நீங்கள் முற்றுமுழுதாக நம்பியவர்களாக, இவர்களை போன்று ஏமாற்றுக்காரர்கள், இவர்களை போன்று வேற வேற தேவைகளுக்காக இந்த இடங்களிலே நிற்பவர்களை புறந்தள்ளி உண்மையான நேர்மையானவர்கள் ஆக நீங்கள் இருக்க வேண்டும். அதோடு இந்த இடத்திலே ஒரு உண்மையான போராட்டம் நடந்திருக்கிறது, ஒரு உண்மையான தியாகம் நடந்திருக்கிறது. இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கேற்று முன்னின்று செய்பவர்களுக்கு பொருத்தமானவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். அந்த வீரர்கள் என்ன நோக்கத்திற்காக இறந்தார்களோ, இந்த மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து மடிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விழா எடுப்பதற்கு இவர்களை போன்ற குழப்பவாதிகளை நீங்கள் முன்னுக்கு வைப்பதனூடாக உங்களுடைய நல்ல ஒரு சூழ்நிலையை இழக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படுகிறது. ஆகவே இவ்வாறானவர்களை இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு ஒரு கணம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. என்ன நடந்தா நாங்க போய் கலட்டுறதுக்கு ரெடி, சரியோ? வடிவா கலட்டுறதுக்கு ரெடி. நான் என்ன சேர்ந்தேன்னா அவன் அந்த திருப்பி விடுறாங்க. நாங்க அந்த போட்டமில்ல வட்டம் உள்ளுக்குள்ள அதுல போய் நான் அவன் திரும்ப நான் ஆமிய கண்டுட்டேன், சரியோ? ஆமிக்காரன் எங்களை நோக்கி வரையும் இல்லை. அவன் உண்மையாவே ஆமிக்காரன் ஒரு மரத்தை விட்டு ஒரு மரத்துக்கு தாவுறான். ஒரு மரத்தின் மறைவுல இருந்துட்டு மற்ற மறைவுக்கு தாவுறான் அவன். அப்ப தாவ நான் அவரும் ஆமிக்காரனும் என்ன காணையில அவர் என்ன காணல, அவர் அங்கால போறாரு தானே. அப்ப நான் அவரை பார்த்தது அவர் என்ன காணல, அவரை நான் கண்டது அவருக்கு தெரியாது. அதான் நடந்த கட்டம். அப்ப நான் டக்கு இவ நிக்கினதானே, இப்ப ஒரு 10 பேருன்னா நான் டப்புன்னு சொல்லியிருப்பேன். ஆனா உங்க நான் விசாரம் நிக்கிறான்னு சொல்லியிருப்பேன். நாங்க 3 பேரு. அடுத்த கட்டத்துக்கு நான் ஒண்ணு திருப்பத்தான சொன்னது அப்படியே திருப்பி கொண்டு வர சசி என்ன இங்க முன்னுக்கு நாங்க சோடிச்சு வந்த கடைசியில வாசல்ல நின்றார். அப்ப சதீஷ் என்ன ஒரு கொடிய அவுக்குது. அப்ப சசி என்ன ஆமிக்காரன், இது மட்டும்தான் சொன்ன ஆமிக்காரன் அண்ணன் ரெண்டு சொல்ல சசி என்ன மாதிரி நான் பயத்தை கண்டுட்டேன். வடிவான கதையை நான் பயத்தை கண்டுட்டேன். சசியண்ண ஆமிக்கான் சசி அன்னைக்கு சொன்ன மனுஷால சசி அண்ணன் அடுத்த கட்டம் சியந்தண்ணாவை கூப்பிட்டு
வாடா மழை பெய்ய போது போவோம் சரியோ வடிவா கதைக்கணும். அப்ப சேர்ந்தன்னா வந்து அடுத்த கட்டம் ஏறினோன்னு எனக்கு உண்மையாவே பயம். அப்ப எனக்கு அடுத்த கடவுள் கதைக்கலாது நான் ஒன்றும் அந்த நான் தனியா போனா 10 காலம் விழுந்து அது காலம் விழுந்து இதுக்காக ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு எதுவும் செய்யலாம். நான் வானத்தோட போனாலே நான் போறதான் பார்ப்பேன் முதலாவது. அடுத்த கட்டம் அதுல நின்று மினக்கட்டு பிரச்சனை உண்டாக நான் பார்க்க மாட்டேன். அப்ப டப்பண்டு வேற சேர்ந்தா ஏறிட்டான். ஏறினோன்னு நாங்க வெளிக்கிட்டு வந்ததுதான் கஷ்டம். அதுதான் அப்படியே வெளிக்கிட்டு வந்து எங்களுக்கு பதட்டம். அப்ப வந்து இங்க 2 பேர் விளக்கிட்டு போனாங்க இல்லோ ஜெராட்டனியோட சேர்த்து 3 பேர். அப்ப உண்மையாவே ஜெராட்டனையும் சரியான பயத்துதான் நின்றார். சரி அவர் சொன்ன மனத்தியால மோட்டர் சைக்கிள்ல ஏறிட்டார் ஓடுறது. அப்ப நீங்கள் அவர் அந்த இடத்துக்கு பயப்படுறாருன்னா நாங்கள் இத சும்மா போன எங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். நீ பதச்சப்படாம இந்த இடத்தையும் செய்யற நீ. இப்ப நான் அங்கேருந்து வரைய யோசிச்சு கொண்டு வரேன் என்னடா இவர் அந்த கடிதம் வச்சுக்கிறாரு தானே இவர் இப்ப என்ன சொல்ல போறார். ஒரு பயம் இல்லை நீங்க நில்லுங்க நான் கதைக்கிறேன் என்று சொல்லுவாருலாம் நான் வாரேன் ஓடி. நாங்க வந்து சொன்ன மனத்தியால இவர் ஓடுறதுக்கு நிக்கிறாரு. நாங்கள் அங்க போய் ஆட்காரனை கண்டுட்டு ஓடி வந்தது வேற பிரச்சனை. நாங்கள் ஆட்கள் இல்ல தனியா 3 பேர் தான் நின்று நாங்க பயத்துல அடிச்சு கிடிச்சு என்ன போட்டாலும் எங்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு பிரச்சனையில நாங்கள் ஓடி வந்தோம். சரி அது ஒரு இவர் கடிதம் வச்சிருக்கிறார் அது உறுதிப்படுத்தினா இவர் சொல்லியிருக்கிறார் நான் அது நீ போத்ததுல நில்லுமா ஏன் பயப்படுறியா கடிதத்தை கொண்டா வாராக விரட்டுக்கும் விளங்கிட்ட. அடுத்த கட்டம் இவரும் பயத்துல நிக்கிறார். அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் சரி வராது ஏன்னா பயப்படுறார் தான் சிறுகிறண்டு நாங்க வலிக்கிட்டு நாங்கள் வர வலிக்கிட்டது காரணம் உண்மையில வந்து சொல்லுங்க முள்ள புல்லா சொல்றோம். அப்ப நாங்க வந்து கொண்டிருக்க இவர் பின்னால வந்தது. இவர் எங்க அப்பயும் சேர்ந்து நான் சொன்னா அண்ணா அவசரப்படாதேங்கோ இதுக்கு அப்படி இப்படி கடிதங்கள் எடுத்து கொண்டு வரலாம்டா எடுத்து கொண்டு வருவோம் அவசரப்படாங்க சொல்ல கிடையாது. இவர் எங்களுக்கு பின்னால வந்து கொண்டிருந்தவர் எங்களுக்கு பின்னால வந்து ஒரு இடத்த நின்றா வருவார். ஒரு மரத்துக்கு எதுக்கங்கால அந்த இந்த கேம்ப் இருக்கு தான் நான் நாங்க திரும்புற கேம்ப் முன்னுக்குள்ள பாலத்துக்கரையில இருக்கு. இல்ல இந்த பெரிய கேம்ப் இருக்கு லாமிக்கார் அந்த கேம்ப் கோம்பாவி சந்தியடியில இவர் நின்றவர். கோம்பாவி சந்தியில இவர் நின்றுட்டு நம்ம என்ன செய்யற அதுல வச்சுதான் எங்களை போட்டோ எடுத்தவர் வீடியோ எடுத்தவர். நாங்க அவான்ஸ்ல வேற இப்ப வீடியோ எடுத்து போட்டு திருவிழாண்டு இவர் அந்த வீடியோ செய்து போட்டது புறாகுதான் இப்ப விளங்கிட்டேன். அப்ப எங்களுக்கு ஒரு கதை சொல்லல நான் உங்களுக்கு இப்படி வீடியோ போட போறேன் தம்பி ஒரு கதை சொல்லல மற்ற இவர் தனக்கு அடிச்சு எல்லாம் சொல்லி போட்டது. அப்ப எங்களுக்கு இவர் உண்மையாவே போட்டிருக்கலாம் என்னண்டு நாங்கள் இப்படி போன இடத்துல நாங்க கொஞ்சம் பேர் தான் போனாங்க அதுக்குள்ள 4-5 ஆமி நிக்குது நாங்க பயத்துல விட்டுட்டு வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு கடிதம் தாங்கோ என்று சொல்லி முதல் 6 டைம் கதைச்சிருக்கலாம். மற்றது ஒன்றும் இல்ல சிந்து அதுல நீங்க 27ஆம் தேதி வரைக்கும் ராணுவமோ அல்லது போலீஸோ ஒன்றுமே செய்ய போறது இல்ல சரியோ. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நுகைகொடையில எதிர்கட்சியல் பேரணி செய்யக்குள்ள ஸ்பீக்கரா கலெக்டர் வச்சிருந்தாரு அரசாங்கம் சோதனை நடக்குது. இன்றைக்கு இங்கேயும் சோதனை நடக்குது தானே இவ்வளவு பெருசா நீங்க பாட்டு போட்டிருக்கீங்களானே யாராவது வந்து சொன்னவங்களோ ஒன்றுமே சொல்ல இல்ல. அது நாங்கெல்லாம் யோசிக்கணும் எங்கட பிள்ளைகள் படிக்குதல் அது படிக்கணும் பாட்டை குறைச்சி போடணும் அது இதுன்னு நாங்கெல்லாம் யோசிக்கணும். அப்ப அதுக்கு கூட அவங்க எந்த விதமான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையும் இல்லை. இலங்கையில இல்ல எங்கட தமிழர் பகுதியில எல்லா இடமும் எல்லாம் செய்யறாங்க பெற்றோரை கௌரவிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க. எவனுக்கு என்ன பிரச்சனை நடந்தது மற்றது இன்னும் ஒன்றுண்டா எவ்வளவு நாளா கொண்டாடுறாங்க சொல்லுங்க. அப்ப இவர் வந்து என்னதுக்கு இப்படி பொய்யா செய்வாங்க. சரிப்பா ஆமிக்காரர் நீங்க போன உங்களை ஒரு கதை கூட கேட்கல உங்களுக்கு தெரியாம அவன் விட்டுட்டு போறான். சரி அதுல இந்த ஒரு கதை கூட கதைக்காம அவன் உங்களை கண்டுட்டு அவன் விட்டுட்டு போறான். விட்டுட்டு போற நிலைமையில நீங்களா உங்களுக்கு பயத்துல நீங்க வந்ததே ஒழிய நீங்கள் கலட்டி இருந்தா கூட எதையும் கேட்க போறது இல்ல. அது சரி அதான் அடுத்த கட்டம் தானே அடுத்த கட்டம் தான் என்ன காய்க்கிறான் என்ன போறான்னா அடுத்த கட்டம் உங்களை பிடிக்கிறேன்டா உங்களுக்கு அடிக்கிறேன்டா பெரிய வேலையா அவனுக்கு. அதான் இதுல வாசல்ல வச்சே பிடிப்பா தூக்க தூக்கி நிறுத்தினா நீங்க நிப்பியலானே
அது சரி. அவன் அப்ப அவன் உங்களுக்கு ஒன்றும் செய்யல. அவன் காட்டுக்கே சரி. இப்ப இந்த ஆரம்பி தூயிலும் பக்கத்துல ஆமி நிக்கிறான்டா நீங்க செய்யாம வர்றீங்களோ? செய்யறேன். அப்ப காட்டுக்குள்ளப்ப அவன் பாதுகாப்பு கொடுக்க தானே வேணும். நாங்கள் எங்கட பயத்துல வந்தது. மற்ற இன்னொன்று இப்ப இது அங்க பொசிஷன் இல்லாம போறோம். மற்ற அங்க மிதிபடி பிரச்சனை இருக்குது. அங்க கிளியர் பண்ணல ஏதாவது பெரிய பிரச்சனை வேணுமല്ലോ. எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி. அப்படி இருந்து இப்ப அதுக்கு ஒரு சக்கை கட்டி வைக்கிறான்னு பையன் ரோட்ல சக்கை ஒன்று கட்டி வைக்கிறான். பண்டிக்கோ மிருகத்துக்கோ என்னத்துக்கும் போன போக்குல அவன் போய் நாங்க எல்லாரும் மாட்டிட்டோம். கம்பியில விழுந்து அடிச்சுட்டு வைங்க. அவன் என்ன சொல்லுவான், இது இந்த பிரச்சனையான ஏரியா, இதுக்குள்ள போக இல்லாத ஒரு தரம். இது ஏன் போனவின வந்த கட்டம் தான் பெரும் விளங்கிட்டு அவனோட செய்தாக முன்ன அடுத்த கட்டத்துக்கு இதுதான் நடக்கும். அதுதானே. அப்ப அதுதான் அரவாசி. நானும் இவங்க சேர்ந்துனா பயந்து அதான் அரவாசி பயத்துல வந்தது காரணம் அதுதான். அவங்களே காணாதவங்களை விட்டுட்டு பயத்துல வாராடா யோசிக்கோடா கண்டா எப்படி பேச அண்ணன் சொன்னா வேற ரெண்டு பேரும் காணிடு கண்டது நான் தான். கண்ட உடனே வெளிச்சிட்டா நான் திருப்பி போடும் வந்து சொன்னேன். சொன்ன மத்தியாலும் அவங்களா வாஞ்சிட்டு ஏறிட்டா. அவன் நான் நிப்பனும். அதான் நடந்தது. இதுல தானே நடந்த பிரச்சனை. இவன் அவசரப்பட்டு இப்படி போட்டது புல. அதான் இப்ப எடுத்தவங்க போகலாம் பிரச்சனை சரி வராங்க. அப்படி அவங்க வாரண்டா பிரச்சனை நீங்க போங்க வேற சம்பந்தப்படுத்தாங்க. சரியில்லை தானே வேற போய் கூத்து விளையாட்டு சரி வராது. சரி அனைவருக்கும் வணக்கம். என்னன்றதுனால் இந்த மணலாற்று பகுதியிலே அமைந்திருக்கிற ஜீவன் முகாம் இதுல 275 வித்துடர்களை இங்க விதைச்சிருக்குது. ஆனபடியால நாங்கள் இந்த தொழிலுமில்ல வேலையில நாங்கள் இங்க செய்வதற்காக எங்களுடைய தொழிலுமில்ல பணிக்குழுவினர் இங்க இப்ப 4 நாளாக இங்க வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வந்த பொழுது நேற்றைய தினமும் இங்க நாங்கள் 8 மணிக்கு இங்க நாங்கள் வந்த பொழுது இந்த தொழிலமைத்தளத்திலே அருகாமையில் இராணுவத்தினர் நின்றிருக்கிறார்கள். அவர்களை கண்டு நாங்கள் அச்சமுட்டு நாங்கள் தான் இந்த தொழிலுமில்லத்திலிருந்து விலகி சென்றாங்க. அதனால இராணுவத்தினராலேயோ இல்ல பொலிசாலேயோ இல்ல இன்டெலிஜென்ஸாலேயோ எங்களுக்கு எந்த வித இடையூறும் அவியல் தரவில்லை. அவியலை கண்டு நாங்கள் தான் வித்ட்ரா பண்ணி நாங்கள் போனாங்க. பயத்துல நாங்கள் போயிட்டோம். அதனால நேற்று எங்களுக்கு இதால இராணுவத்தினராலேயோ பொலிசாலேயோ எங்களுக்கு அடிச்சதோ உதைச்சதோன்ற கதையெல்லாம் அது பொய் வதந்தி என்று நாங்கள் சொல்லுறோம். எங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நேற்று ஒன்று நடக்க இல்லை. திரும்பவும் நாங்கள் அவியலோட்ட கேட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த தொழில்மில்லத்துக்கு வந்து எங்களோட தொழில்மில்ல வேலைகள் எல்லாம் சகலதும் பூர்த்தி அடைஞ்சு நாளையான் நிகழ்வுக்காக தயார்படுத்தல எங்களோட தொழில்மில்லம் இப்ப மணலாறு ஜீவன் தொழில்மில்லம் மிக சிறப்பாக அமைச்சு விட்டுருக்கிறோம். இதுல எங்களுக்கு இராணுவத்திலாக பொருளாதார எந்த ஒரு இடங்களும் இல்லை. நேற்று நடந்த சம்பவத்துக்கு நாங்கள் போலீஸுக்கும் ஆமிக்கும் மன்னிப்பு கோர்றோம். என்ற அவியலை சார்ந்ததாக நாங்கள் சில பிரச்சனைகளை முன்வச்சிருந்த நாங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. நேற்று எங்களை பணிக்குழு இவ்வளவு வந்த வேணும். ராணுவத்தை வந்து அச்சமிட்டு நாங்கள் ஓடிய ராணுவத்தால இந்த பிரச்சனை நடக்கல. அவியல் சம்பந்தமான விமர்சனங்கள் வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கோர்றோம்.